உன் கட்டளை என்ன வரதா? பதில் சொல் வரதா, பதில் சொல். சொல்கிறேன். அனைத்துமே போதும். இனி நீ அடுத்த நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு உயரப் போகிறாய். நீ விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள். வேண்டும் வரத்தை தருவதற்காகவே வரதராஜனாக உன்முன் நின்று கொண்டிருக்கிறேன். துரியாசிரமமான சந்நியாசாசிரமத்தை அருள வேண்டும். அதுவே அடியேன் யாசிக்கும் வரம். உன் விருப்பம் அதுவானால் தந்தேன் உனக்கு சந்நியாசாசிரமம். காஷாயம் தரித்துக்கொள். இனி நீ ஒரு ஊருக்கோ பிரதேசத்திற்கோ, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சொந்தமானவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமே சொந்தமானவன் நீ. நீ கை கொடுத்து உஜ்ஜீவிக்க வேண்டிய, கரை சேர்க்க வேண்டிய எத்தனையோ ஜீவ ஆத்மாக்கள் காத்து கிடக்கின்றன. நீ ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியனாக ஆக வேண்டும். அதன் மூலமாக ஒரு மலர்ச்சியை, மறுமலர்ச்சியை, ஒரு புரட்சியை நீ உருவாக்க வேண்டும். இதுவரை மறைபொருளாய் உள்ள பகவத் வசனங்களின் உண்மை பொருள் அனைவருக்கும் கிட்டும்படி ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். அனைவருக்கும் உகந்த உபாயம், வழி சரணாகதியே என்ற உன்னத தத்துவம் எங்கும் ஒலிக்கும்படி செய்ய வேண்டும். பிறப்பின் பயனை ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டும். ஆழ்வார் அருளிய பொலிக பொலிக வென்ற சப்தத்தின் பொருள் உன்னால் விளங்க வேண்டும். ஆன்மீக பொக்கிஷத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அருளப் போகின்ற பவிஷ்யத் ஆச்சாரியராக நீ வீற்றிருக்க வேண்டும். இனி நீயே எதிகளுக்கெல்லாம் தலைவன், எதிராஜன். இளையாழ்வானாக இருந்த நீ இனிமேல் எதிராஜ ராமானுஜ முனி என்று என்னால் மொழியப்பட்டு அப்படியே மக்களால் அழைக்கப் பெற்று புகழ் பெறப் போகிறாய். வாழ்க எம் எதிராஜன், பொலிக எம் ராமானுஜன்.